வணக்கம். எம்சிஎக்ஸ் சில்வர் ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் வரும் திங்கட்கிழமை, அதாவது ஜூன் 22ஆம் தேதி எப்படி இருக்கும் மற்றும் வரும் வாரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் அதிகாலை 12 மணி 3 நிமிடம், ஜூன் 21, 2026. இவ்வளோ நிலைகளை பார்க்கும்போது உங்களுக்கு குழப்பம் வரும். அது ஒவ்வொன்றா கொஞ்சம் விளக்குறேன். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் போதும். எப்படின்னா, இது வெள்ளிக்கிழமை கேண்டல். இது இங்கிருந்து வெள்ளிக்கிழமை இதுவரையும் இறங்கியிருக்க வேண்டும். இதற்கு இடையில் ரீபவுண்ட் இருந்திருக்க வேண்டும். இதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் இந்த அளவுக்கு இறங்கலை. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இவ்வளோ தான் இறங்குச்சு. அப்போ எதிர்பார்த்த இறக்கம் ஏற்படவில்லை. அது ஒரு பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் இனிமேல் இந்த நிலைகளை நீங்கள் விட்டுறலாம், கவனிக்க வேண்டியதில்லை. சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டு, இன்ட்ராடே ட்ரேடர்களுக்கு திங்கட்கிழமை, அதாவது ஜூன் 22, 2026 அன்று ட்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி. எப்படின்னா, 2,25,891க்கும் 2,33,185 என்ற நிலைகளுக்கும் இடையில் வர்த்தகம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் போராட்டம் இருக்கும். சரி, இப்போ இதில் 2,25,891 உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னா, அதை டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு என்ன அளவு இருக்கோ அதை பார்க்கணும். அப்புறம் 2,33,185 கடந்தால் என்ன அளவு அப்படிங்கிறத டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகளை பார்த்து கொள்ள வேண்டும். அதை பின்னாடி வளர்க்குறேன். அப்போ உங்களுக்கு இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு திங்கட்கிழமை இந்த இரண்டு நிலைகளுக்கு இடையில் வர்த்தகம் இருக்க போகிறது. இப்போ இதுவரை இறங்கி இருக்கணுங்கிறத பார்த்துட்டோம், நடக்கல அது. அப்புறம் திங்கட்கிழமை என்ன நிலைகளுக்கு இடையில் வர்த்தகம் இருக்கும் என்பதையும் பார்த்து விட்டோம். சரி, இப்போ இந்த 2 பார்ட்டு முடிஞ்சது. 3வது பார்ட்டு, வரும் வாரத்தில் நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வி. எப்படின்னா, அதாவது இந்த 2,33,185ங்கிறது வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கு, அதாவது ஜூன் 19, 2026. அந்த க்ளோசிங்லேருந்து இறங்கினால் என்ன ஆகுது பார்த்திங்கன்னா, ஆக்சுவலாக அதாவது இந்த நிலையிலிருந்து இதுவரை இறங்க வேண்டும் என்று, அதாவது 1, 2, 3 இந்த டார்கெட் வரையும் இறங்கலாம் என்று சார்ட் சொல்கிறது. ஆனால் இவ்வளவு நிலைகள் சாத்தியமா அப்படின்னா இல்லை. அதை இப்போ பார்த்துருவோம். இப்போ 2,33,185 வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கு. இதிலேருந்து இறங்கினால் 2,28,156, 2,25,891 இந்த இரண்டு நிலைகளும் டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதுவரை வந்தால் இதை உடைக்க வாய்ப்பில்லை, இது திரும்பவும் ஏற வாய்ப்பு இருக்கிறது என்று டெலிவரி ட்ரேடர்ஸ் கருதுகிறார்கள். சரி, இந்த 2,33,185 இது ஏறினால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேலே போனால் 2,35,472, 2,40,499 இந்த நிலைகளுக்கு இடையில் மேலே போய் கீழே இறங்கிடும். இதை தாண்டாது என்று டெலிவரி ட்ரேடர்கள் கருதுகிறார்கள். அப்போ வரும் வாரத்துக்கு இந்த நிலைகளுக்கு இடையில் போராட்டம் இருக்கப் போகிறது. இதுதான் சிம்பிளாக சொல்கிறதுனா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த இரண்டு நிலைகளை உடைத்தால் என்ன ஆகுது? டெலிவரி ட்ரேடர்ஸ் என்ன கருதுகிறாங்க? இதை உடைக்காது என்று கருதுகிறார்கள். இதை உடைத்தால் 2,18,556 என்ற நிலைக்கு சரிந்துவிடும். அதே சமயம் இந்த நிலைகள் வந்தால் டெலிவரி ட்ரேடர்ஸ் வாங்கலாம் என்று டெலிவரி ட்ரேடர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் இந்த நிலையை விடக்கூடாது. 2,11,253 என்ற நிலையை உடைத்தால்
கதை கந்தல், அதை புரிந்து கொள்ளுங்கள். சரி, இப்போ இது கீழ்நிலைகளை பார்த்துட்டோம். இப்போ மேல்நிலைகள். இப்போ மேல்நிலைகள் இந்த நிலைகளை கடக்குமா அப்படிங்கிற கேள்வி. எப்படின்னா 2,35,472, 2,40,499 என்ற நிலையை கடக்குமா அப்படின்னா டெலிவரி ட்ரேடர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கடக்காது என்று சொல்கிறார்கள். இது கடந்தால் என்ன ஆகுது? கடந்தால் ஏற்றம் 2,47,810 என்ற நிலைக்கும், அதே சமயம் 2,47,810க்கும் 2,55,136க்கும் இடையில் சென்றால் விற்க செய்வார்கள். டெலிவரி ட்ரேடர்ஸ் விற்க போகிறாங்க. ஆனால் அதே சமயம் 2,55,136 தாண்டக்கூடாது. இதுதான் நிலைகள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் பார்ட்டு இதுவரை இறங்கியிருக்கணும், நடக்கலை. சரி, அப்புறம் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இதுவரைக்கும் வர்த்தகம் இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, அப்புறம் டெலிவரி ட்ரேடர்ஸு அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவங்க இந்த நிலைகளுக்கு இடையில் போராட்டம் இருக்கும் என்று நினைக்கிறார்கள். சரி, அப்புறம் அடுத்த பார்ட்டு இதை உடைத்தால் இது இங்கே, அப்புறம் இங்கே பையிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதை உடைக்கக்கூடாது. அப்புறம் இதை தாண்டுமா என்று டெலிவரி ட்ரேடர்ஸ்கிட்ட கேட்டால் தாண்டாது என்று நினைக்கிறார்கள். தாண்டினால் ஏற்றம் இதுவரை இருக்கும், அப்புறம் இங்கே செல்லிங் இருக்கும். இதுதான் வரும் வாரத்துக்கான நிலைகள். அதே சமயம் இதை தாண்டக்கூடாது. இதுதான் வரும் வாரத்துக்குண்டான நிலைகள். உங்களுக்கு இந்த வீடியோ மூலம் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.